மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நம்முடைய விடியல் பயிற்சி மையத்தில் 3வது வகுப்பாக மெய்யெழுத்துக்கள் எத்தனை, அதனுடைய பிரிவுகள் எவை, அதை சார்ந்து இன்று பார்க்க இருக்கிறோம். நேற்று தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அதனுடைய பிரிவுகள் நம்ம பார்த்தோம். இன்று மெய்யெழுத்துக்கள் எத்தனை, அதனுடைய பிரிவுகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரியா? இப்பொழுது வகுப்புக்கு போகிறோம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அவை பார்த்தீங்கன்னா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, எரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, எரு, இன்னு ஆக இந்த 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் என்று தமிழில் கூறுவர். சரி, இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். இந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். மீண்டும் 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம் என்று 3 வகையாக மெய்யெழுத்துக்களை பிரிக்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். இதில் மெல்லின எழுத்து எது எது அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, எரு. இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் என்று கூறுவர். மெல்லின எழுத்துக்கள் எது என்றால் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் என்று கூறுவர். இடையின எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல். இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் என்று கூறுவர். சரியா மாணவர்களே? சரியா மாணவர்களே? இப்பொழுது நம்ம பார்த்தது என்ன? மெய்யெழுத்துக்கள் 18, அதனுடைய பிரிவுகள் வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3 இனத்துடைய எழுத்துக்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னா இணை எழுத்துக்கள். இப்போ நம்ம சென்ற வகுப்புல பார்த்த மாதிரி உயிரெழுத்துக்கள் 12, அது 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று குறி, இன்னொன்று நெடில். குறி எழுத்து எது? ஆ, இ, உ, ஏ, ஓ. இது குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கு என்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? இந்த இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கு அடுத்து அதனுடைய இனமான குறில் எழுத்து வரும். இதை இணை எழுத்து என்று சொல்வார்கள். அதாவது நெடில் எழுத்துக்கு அடுத்து அதனுடைய குறில் எழுத்து வரும். இதுதான் இணை எழுத்து என்று சொல்வார்கள். அப்ப இந்த நெடில் எழுத்துக்கள் 7க்குரிய இணை எழுத்துக்கள், அந்த குறில் எழுத்துக்கள் எவை என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரியா? இப்ப நெடில் எழுத்து ஆ, அதனுடைய இணை எழுத்து எதுனா குறி ஆ. இப்ப நெடில் எழுத்து ஆகிய இ, அதற்கு இணை எழுத்து அதனுடைய குறில் எழுத்து இ. அதே போல ஊக்கு ஊவும், ஏவுக்கு ஏவும், அடுத்தது ஓவுக்கு ஓவும், ஔ, ஐ. இது 2க்கும் இணை எழுத்து எது என்றால் ஓசை கொண்டு, அதனுடைய இறுதி ஓசை கொண்டு அதனுடைய இணை எழுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. எப்படின்னா ஐ அப்படிங்கும்போது ஐ, இ, கடைசி அதனுடைய ஓசை ஈயில் முடிகிறது. அடுத்தது ஔ அப்படிங்கும்போது அதனுடைய ஓசை உகரத்தில் முடிகிறது. ஔ. அப்ப ஐயோட இணை எழுத்து அதனுடைய ஓசை இறுதி ஓசையாக குறி ஈழ முடிகிறது. அவ்வோடைய இணை எழுத்து அதனுடைய குறி ஊழ முடிகிறது. அதனுடைய இணை எழுத்து ஊ என்று நம்ம பார்க்கின்றோம். மீண்டும் ஒரு முறை பார்த்தோமா? அதாவது உயிரெழுத்துக்கள் 12, அதில் குறி 5,
நெடில் 7. ஒவ்வொரு நெடில் எழுத்திற்கும் அதனுடைய இன எழுத்தாகிய குறில் எழுத்து வந்து சேரும். அப்ப இங்க நெடில் எழுத்தாகிய 7 இருக்கு இல்லைங்களா, அதுல ஆ, இ, உ, ஏ, ஓ, இதற்கு இந்த 5 எழுத்துக்கும் அதனுடைய தத்தம் எழுத்தாகிய ஆ, இ, உ, ஏ, ஓ இது வரும். ஆனால் 2 எழுத்துக்கு மட்டும் இடை எழுத்து தனிப்பட்ட முறையில் இல்லை, அதனுடைய ஓசை கொண்டு நம்ம நிர்ணயிக்கப்படுகிறது. எது அப்படின்னா ஐ என்ற நெடு எழுத்துக்கும் அவ் என்ற நெடு எழுத்துக்கும் தனித்து குறில் எழுத்து இல்லை. அதனால் அதனுடைய ஓசை கொண்டு அதனுடைய இணை எழுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அது என்னென்றால் ஐ அப்படின்னு சொல்லும் போது கடைசியில் ஈ என்ற ஓசை வருகின்ற காரணத்தினால் அதனுடைய ஐயோடைய இணை எழுத்து ஈ என்ற குறில் எழுத்து. அவ் என்ற அந்த நெடில் எழுத்துக்கு ஊ என்ற குறில் எழுத்து இணை எழுத்தாக வருகிறது என்பதனை பார்க்கின்றோம். இந்த இலக்கணம் எல்லாமே ஏற்கனவே நீங்கள் படித்த இலக்கணம் தான் என்றாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டல், ஒரு திருப்புதல் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் 18 இல்லையா? மெய்யெழுத்துக்கள் 18 3 வகையா பிரிக்கிறான நம்ம பார்த்தோம் இல்லையா? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படி நம்ம பார்த்தோம். சரி, இதுல இடையெழுத்துக்கள் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வல்லின எழுத்தாகிய இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இந்த 6 எழுத்துக்கும் அதனுடைய இணை எழுத்து எது என்று பார்க்கும் பொழுது மெல்லின எழுத்து, அதாவது வல்லினத்துக்கு இனமான மெல்லின எழுத்துக்கள் வந்து தோன்றும். இதை தான் இணை எழுத்து நம்ம சொல்றோம். அதாவது வல்லினத்துக்கு இனமான மெல்லின எழுத்து. அப்போ வல்லின எழுத்துக்கு இணை எழுத்து எதுனா மெல்லின எழுத்து. இக்கு இணை எழுத்தது இங்கு, இச்சோட இணை எழுத்தது இஞ்சு, இட்டோட இணை எழுத்தது இன்னு, இத்தோட இணை எழுத்து இந்து, இப்போட இணை எழுத்து இம்மு, இருவோட இணை எழுத்து இன்னு அப்படின்னு பார்க்கின்றோம். அப்போ வல்லினத்துக்கு இனமான மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்து என்று நம்ம கூறுகிறோம். இடையின எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது என்பதனை நாம் இந்த இலக்கண முறையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரியா மாணவர்களே? இப்போது நம்ம இணை எழுத்து பார்த்தோம். இது ஏதாவது தங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் அல்லது தங்களுக்கு ஏதாவது ஐயம் இருப்பின் எங்களுடைய இந்த விடியல் பயிற்சி மையத்துடைய அந்த குறிப்பேட்டில் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு உரிய விளக்கம் தரப்படும். சரியா மாணவர்களே? இதுவரும் வகுப்பை கண்டுகளித்த மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்துக்குரிய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.